ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழை அப்படின்னு ஒரு இன்டென்ஸ் ஃபிலிம். ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வெளில வரும்போது உங்கள் கண்ணை அழுதுகிட்டு தலையை குனிஞ்சிக்கின்னு அப்படியே ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிட்டே தான் வெளில வர முடியும். எல்லா ஆடியன்ஸையும் சொல்கிறேன். இப்போ நான் வெளில வந்து தேட்டரில் எல்லாருமே அப்படி தான் வந்தாங்க. ஆனால் அவ்வளோ இன்டென்சிவான கருத்துக்கள் அவ்வளவு ஆழமாக பாதிக்கும் எல்லா மனுஷனையும். அதுலேயும் அந்த மனுஷன்தான் இந்த டைரக்டர் மாரி செல்வராஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டவங்களும் எவ்வளோ உருக்கமான ஒரு படம். என்னால் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன் கிளைமேக்ஸ் ஷாட்டில் வந்து. ஸோ அதெல்லாம் எடுத்தோடனே சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னோடனே படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்டென்ஸ் படம் தான். ரொம்ப சேடாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா அதுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் உங்களுக்கு கிடைக்கும். படம் வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் கமர்ஷியல், ஒரு அழகான என்டர்டெய்னர்னு சொல்லலாம். அப் டு அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி வரை, அந்த கிளைமேக்ஸ்க்காக தான் எல்லாத்தையுமே செட் பண்ணுறாரு. அது வரைய படம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் இன்க்ளூடிங் 6லேருந்து 60 வரைய இருக்கிற எல்லா ஆடியன்ஸையுமே கவர் பண்ணுற மாதிரி எல்லா எலமெண்ட்ஸையும் வச்சு அதுக்கேற்ற மாதிரி இசையை ப்ளேஸ் பண்ணி சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பிஜிஎம்மும் மாற்றிட்டார். தென் யூசேஜ் ஆஃப் சாங் செலெக்ஷன் ஃப்ரம் இளையராஜா சார் மியூசிக்ஸ்லேருந்து எடுத்ததெல்லாம் தரோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இதோடது. தென் ஏன் வாழை அப்படின்னு பேர் வச்சார் அப்படின்னு பார்த்தோன்னா, படத்தில் வந்து வாழையை சுமக்கலை கிட்டத்தட்ட அது மிஸ்கின் சார் ஐ திங்க் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ஃபங்க்ஷன் சம்திங்கில். ஸோ பிள்ளைய சுமந்த மாதிரி வாழையை எல்லாரும் சுமக்கிறாங்க. கிட்டத்தட்ட காய் சுமக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ அந்த காய் சுமக்கிறதுல இருக்க கஷ்டத்தை வந்து இதுக்கு மேலே யாராலையும் சொல்ல முடியாது. என்ன சுமந்துட்டு போய் கூட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். பட் ஆனால் அது கூடயே இருந்து அனுபவிச்சு அவரால் தான் அதை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு தோணும். ஃபஸ்ட் ஆஃப் பூராமே வாழை சுமக்கிறதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து உங்களை அழுக வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய கல்பனசுக்காரனாக இருந்தாலும் சரி, கடைசி சீட்டு வந்து அழுதுருவீங்க. அதாவது அது வந்து எனக்கு அந்த சீனில் சம்திங் நடந்துடும். பட் அது கூட எனக்கு அழகையாக வரல. பட் எனக்கு அதை அவர் ரிலேட் பண்ண விதம், அந்த பசியோடு ரிலேட் பண்ணி ஒரு ஷார்ட் எடுத்துருப்பாருங்க. தென் அவங்க அம்மா அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டென் ஆகிட்டேன். எனக்கு என்ன சொல்லணும், அந்த இடத்த எனக்கு எப்படி, அந்த சீனை எப்படி அவர் எடுத்தார், அந்த இடத்துல அவர் எப்படி இருந்திருப்பார், அந்த பையன் ஓடுறான், அது எல்லாமே ஒரு மாதிரி கொலாபரேட்டாக இப்போ வரைய மண்டல ஓடின்னு இருக்குது. தென் இந்த சம்பவங்கள்லாம் சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லராகவும் போயிடும் அப்படின்றதுனால நான் சொல்ல மாட்டேன். கிளைமேக்ஸ் என்ன நடக்குது எதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில்ன்றதால் கடைசியில் நியூஸ் பேப்பரில் போட்டு அந்த நியூஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ் தான் பேஸு. ஸோ அதை வச்சு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேம் பண்ணி அவரோட லைஃப்பை அழகாக காரலேட் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்தோடனே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்னு போட்டுறாரு. பட் ஆனால் எந்த ஒரு இதுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. எனக்கு நடந்துச்சு, அந்த நடத்ததை வந்து நான் வந்து ஒரு இதாக எடுக்கிறேன், ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக. ரொம்ப தரமான படைப்பை கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அது வந்து அதாவது ஒரு சில படம் வந்து உங்களோட ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் வந்து அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இல்லைனாலும் அதை பார்க்குறது மூலமாக நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி அந்த சிவனந்தன் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி நம்மளை பண்ணிட்டு போகுதுன்னு சொன்னால் அது மிகவும் ஆகாது. அட் த சேம் டைம் சேகர் கேரக்டர் உங்களை வந்து ஒரு மாதிரி உங்கள் ஃபன் மோடுக்கும் சரி, உங்கள் கூட ஒரு பேர் ஆஃப் ஃப்ரெண்ட் இருந்தான் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை அவரோட நீங்கள் ரிலேட் பண்ணுவீங்க. வித் ஆப்போசிஷனோட ஒரு ஃபேன் பாயாக இருந்தீங்க, அதாவது ரஜினி, கமல், அஜித், விஜய் அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த
ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குணதன் அண்டு ஷேகர் அதை வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய சண்டையில் ஆரம்பிக்கும். அவங்க 2 பேர்த்து, அதாவது சண்டையில் மீன்ஸ் நமக்கு காமிச்சது வந்து யார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியும். பட் இருந்தாலும் எடுத்த உடனே அந்த ரஜினி கமல் அவர் வந்து ஒருத்தர் வந்து ஹீரோ வந்து ரஜினி ஃபேன், விச் மீன்ஸ் அந்த பையன் வந்து சிவனந்தின் பையன் வந்து ரஜினி ஃபேன், தென் அந்த ஷேகர் வந்து கமல் சார் ஃபேன். ஸோ ஐ திங்க் கடைசியில் ஒரு ஷார்ட் வச்சுருக்கலாம், வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்க அதான் எனக்கு இது. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் நான் சொல்ல வரும்போதுமே எனக்கு கடைசியில் நடந்த அவங்க அம்மா அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது ஏன்னு தெரில. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து அந்த படத்தில் மாதிரி கண் கலங்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த அளவுக்கு அந்த இது வந்து அவங்கள தாக்கும், எல்லாரையுமே தாக்கும். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக அவர் எடுத்திருக்கார். ஸோ அந்த இதை நான் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஸோ கம்மிங் டு த ரிமைனிங் அந்த மோர் தென் 1.5 hour மூவி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு உங்களுக்கு இன்னும் என்டர்டைன்மெண்ட் வேணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு ஹர்டல் இருக்கும், அதை தாண்டி வர்றது. தட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் எவ்ரிதிங். எல்லாத்துக்குமே எல்லா படத்துக்குமே என்னது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும், அதை தாண்டி வர்றது தானே. ஸோ அதே மாதிரி இதுலேயுமே எல்லாருக்கு வந்து எடுத்தவொடனே என்னென்னா அந்த காய் சுமக்கிறது அப்படின்றது, அது அந்த எனக்கு அந்த ஒரு உவமையும் அழகாக இருந்தது. அதாவது அது என்னென்னு சொல்கிறதுனா, நம்ம பசங்களுக்கெலாம் என்னது ஐ திங்க் அவர் 80s 90s அதில் இறந்துருப்பாரா. ஸோ பசங்களுக்கெலாம் நமக்கு என்னது பேசிக்காக சாட்டர்டே சண்டே ஆனால் லீவ் விட்டா இட்ஸ் குட் ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரி தானே எல்லோரும் நினைப்போம். பசங்களுக்கு சாட்டர்டே சண்டேனா லீவ் வரும். பட் ஆனால் லீவ் விட்டால் தான் உங்களுக்கு காய் சமூகம் வைப்பாங்க அப்படின்றதுனால லீவவே வெறுக்கிற பசங்களாக தான் அந்த 2 பசங்களையும் காமிச்சிருப்பாங்க. தென் ஃபைனலி அந்த சைல்டு லேபரை எவ்வளோ அழகாக எதிர்த்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசி அப்படி ஒரு கருத்தோடு அதை முடிச்சுட்டு ப்ளஸ் வந்து அதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அதுலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு பையன் இவ்வளோ பெரிய அழகான படம் எடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி அவரை நினச்சாலே ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. அவரை நினைக்கும் போது அவர் ஒரு மனுஷன் ஆல்ரெடி பரியரும் பெருமாளாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், மாமன்னனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு மனுஷன். இதில் வந்து தன்னோட இளமை காலம் எப்படி இருந்தது, அதாவது குழந்தை பருவம் எப்படி இருந்தது, நான் அதில் எப்படி கடந்து வந்தேன் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக, அது ஐ திங்க் கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். இதில் வந்து டேரக்டரோட ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்லைஸ் அப்படின்னு, அதாவது ஒரு சின்ன அவரோட பயோகிராஃபியில் ஒரு சின்ன ஸ்லைஸை மட்டும் ஒரு பயோகிராஃபியாக எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் பார்த்தப்ப. ஸோ அதுவே இவ்வளோ ஹார்ட்ஃபுல்லாக இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னா, ஸோ அவரோட ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு படம் எப்படி இருக்குன்றதை நம்மளே பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, அதை வாழை சமுக்கிறாங்க, அதனால தான் அது. தென் அந்த சின்ன பசங்க 2 கேரக்டரை தவிர நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திவ்யா மேம் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஐ திங்க் இதுக்கு முன்னாடி வந்து ப்ளூ ஸ்டாரில் வந்து நான் பார்த்தப்போ வந்து ஷி இஸ் குட். அந்த காம்பினேஷன் வித் பிருத்திவிராஜ் அவரோட வரும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிருத்திவி பாண்டியராஜன் அவரோட வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ லைக்வைஸ் இதில் வந்து கலையரசன் சாருக்கு வந்து பேரா பண்ணியிருக்காங்க. ஸோ கலையரசன் வந்து ஐ திங்க் கவியா சம்திங் கனி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அவருமே. அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் சைடு ஒரு யங்ஸ்டர் வந்து அந்த இடத்துலையே எதிர்த்து பேசுகிறது, யார் கலந்துலாம் ஹெல்ப் பண்ணுறா, அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு யங்ஸ்டராக காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் அதை வந்து அவர் அழகாக ஹோல்டு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். எப்படின்னா அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், தென் அதே வேம்புன்ற கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க திவ்யா மேம். ஸோ அதை வந்து அவர் இது பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் சார். ஸோ அது வந்து உண்மையிலேயே சூப்பர். போத் கலையரசன் சார் அண்ட் திவ்யா நெயில் த பர்ஃபார்மன்ஸ் வைஸ். தென் ஃபைனலி அவங்களுமே நம்மளை அழக வைக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்தா தான் புரியும் படத்தில். தென் 2 பேருமே அந்த பையனுக்கு இதாக இருக்கட்டும், தென் அவங்க அக்கா தம்பி அந்த காம்போவே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவங்க தான் எழுப்பி விட்ருவாங்க. தென் கடைசியில் வந்து அவங்க எழுப்பி விட்ற சவுண்டு கேட்டு அது எல்லாமே எனக்கு வந்து இவரோட படத்தெல்லாம் விட மாரி செல்வராஜோட அந்த மாண்டேஜஸ் ரொம்ப ரொம்ப ஃபேவரபிள். ஸோ இதில் ஒரு காக்கா கூட்டத்தை எடுத்திருப்பார், அந்த கம்பளி ஊடுறதை எடுத்திருப்பார், கோழியை எடுத்திருப்பார். தென் நிறைய இடத்துல அதெல்லாம் பார்க்கும் போதே அது வந்து நீங்கள் ரிலேட் இப்படி வேணா பண்ணிக்கலாங்க, பட் ஆனால் அது ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம் தான் வாழை. தென் நிக்கில்லா வெம்மல் அவங்கள பற்றி சொல்லணும். ஸோ அவங்க வந்து ஒரு அழகான டீச்சர், ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப அழகாக நேசிக்கிற, ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்குற, எந்த ஒரு ஸ்ட்ரிக்டும் இல்லாமல் ஒரு
நல்ல ஜோவியலான ஒரு நல்ல டீச்சராக வந்திருக்காங்க நிக்கிலா மேம். ஸோ அவங்க ஐ திங்க் நீங்கள் குருவாயூரப்பா அம்பல நடிகையில் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். படமே ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடி. ஸோ அதில் வந்து இவங்க ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென் முன்னாடி தமிழில் சில படங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். when கம்பேர் டு காமிக்கல் வைஸில் பார்த்தீங்கன்னா குருவாயூர் அம்பல நடிகையில் வந்து பிருத்விராஜ் சார் தென் அவரோட பேசல் ஜோசப்போட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதையும் கூட முடிஞ்சா பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி என்னன்னு சொல்கிறேன். ஸோ நான் வாழை இதில் வந்து ஒரு டீச்சர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் அவங்க ஒரு கர்ச்சீஃப் சீன் வரும். ஐ திங்க் நெல்சன் சார் பேசியிருப்பார். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இதில் அந்த கர்ச்சீஃப் சீன் வரும். ஸோ அந்த சீனில் வந்து நினச்சிருந்தா அவங்க என்ன வேணால் ஒரு நார்மல் டீச்சராக இருந்திருந்தாங்கன்னா எதுக்கடா பண்ணுன்னு ஒரு மாதிரி கிண்டலாக கேட்டிருக்கலாம். தென் அவர் சத்தியம் பண்ணுவார். அதெல்லாம் நடந்துருக்கும். அந்த சிவன் பையன் இது பண்ணுவோம், அதெல்லாம் நடந்திருக்கும். பட் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு டீச்சராக இருந்து தென் அந்த ஒரு பையன் தான் பாஸ் ஆகிறான் அந்த ஸ்கூலில் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி அழகான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த பையனும் காய் சுமக்க தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கை சுமக்க போனாலும் ஷீ இஸ் த ஃபஸ்ட் மார்க் டாப்பர் அப்படின்றதும். தென் அதுக்கப்புறம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு அவர் தான் வராருன்ட்டு தென் அங்கே வந்து எட்டுப்படி ரச சாங்கை போட்டதெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. தென் அதுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், தென் பசங்க ஆடினதாக இருக்கட்டும், எல்லாமே த ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் இன்னொரு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் எது நல்லா இருந்துச்சு, என்ன ஒரு காமிக்கலாக சூப்பராக உட்காயிருச்சுன்னா படத்தில் எல்லாருமே சிரித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சுற்றி இருக்கிறதும் அப்படிலாம் பார்க்கும்போது அந்த கமல் அந்த முள்ளு குத்துற சீன் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே தரமாக இருக்கும். நீங்கள் அதை பாருங்கன்னு எந்த ஸ்பாய்லர் போட தேவை. ஸோ கமல் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் தான் அந்த பசங்க. சேகர் வந்து கமல் சாரோட ஃபேன், தென் சிவனந்தன் வந்து ரஜினி சாரோட ஃபேன். ஸோ எல்லோரும் ரஜினி ஃபோட்டோ கிளம்பினாலும் தென் கமல் ஃபோட்டோ கடைசியில் வந்து மேம் தருவாங்க. நிக்கிலா மேம் ஐ திங்க் பூங்கொடி அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் பூவை வரைஞ்சிட்டு கொடி விளையிற சீனாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது சின்ன பசங்க அப்படி தான் பண்ணியிருப்போம் அப்படின்றதும் தென் கிழிச்சு விட்றது. ஸோ நிறையா அந்த சின்ன பசங்க சீன் வந்து எனக்கு ரொம்ப அழகாக ரிமைன் ஆச்சு. அது எல்லா இடத்துலையுமே அழகாக அதை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது ஒரிஜினல் கதை, அதாவது அவருக்கு இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருந்தார். தென் பசங்களுமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லணும். தென் மாடு தொலைஞ்சு போகிற சீனாக இருக்கட்டும், மாடை தேடி அலைகிற சீனாக இருக்கட்டும், தென் கடைசியில் பசியால் வாடுற சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அந்த பையன் வந்து சூப்பராக பண்ணிட்டான் நான் சொல்லணும். ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் இந்த வயசில் வேறு லெவல் ப்ரோ. தென் அவங்க அம்மா கேரக்டர் வந்து கடைசியில் உன்னை இதுக்காக தான் போச்சேன்னு அவங்க திவ்யாமன்ட்ட ஒரு சின்னது போட்டிருப்பாங்க. ஏன்னா அவள் சொந்த காலில் நிற்கணும், அதுக்காக தான் அவனை வேலைக்கு போகிற சொல்கிற இருக்கட்டும். தென் கடைசியில் பையனை சாப்பிடக்கூட விடலை. அந்த சீனை நான் சொல்ல விரும்பல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது புரியும். ஸோ எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாததாக இருக்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா அது ஒன்று தான் படத்தில் ட்விஸ்ட்டு. மித்தபடி வந்து அவரோட செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல்னு சொல்லிட்டாங்க. தென் என்னெல்லாம் நடக்க போகுது, வாழை பற்றின கதைன்னு சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு முவாரி செல்வராஜ் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய படம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவரோட கற்பனையிலையும் சரி, அவரோட மாண்டேஜஸில் சரி, அவரோட சோமனி இதில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்டு ரொம்ப பிடிக்கும் சார். அதுதான் மேட்டர். ஸோ கண்டிப்பாக வாழை படம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டு பக்கத்தில் தேட்டரில் கண்டிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லோரும் போய் அதாவது உங்கள் ஃபேமிலியவே கொண்டுட்டு போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் தேவையான ஒரு அருமையான சோசியல் மெசேஜோடு தான் அந்த படம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் போய் வாழை படம் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. தேங்க்யூ.